வெளிப்படுத்தின விசேஷத்திலே முதல் 3 அதிகாரங்களை பார்த்து முடித்து இருக்கிறோம். கடைசி 2-3 அதிகாரங்களிலே அந்த 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்ட செய்தியை பார்த்தோம். இந்த 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்ட செய்தி என்பது சிலர் தவறாக புரிந்து வைத்திருப்பார்கள். அதாவது ஒவ்வொரு காலகட்டம், ஒவ்வொரு சபை என்பது ஒவ்வொரு காலகட்டத்தை குறிக்கும். அதாவது ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு முதல் 200 ஆண்டுகள் என்கிறது ஒரு எபேசு சபை காலகட்டம். அப்ப அந்த காலகட்டத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் அந்த எபேசு சபையில் உள்ள குணநலன்களோடு இருந்தார்கள். அதன் பிறகு உள்ள ஒரு காலகட்டம், அப்படி அதன் பிறகு இப்படி 7 வகையான காலகட்டத்தை குறிப்பதாக சிலர் சொல்வது உண்டு. அந்த அடிப்படையில தற்போது இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை காலகட்டம் என்பது லவோதிக்கா கடைசி சபையுடைய காலகட்டத்திலே இருக்கிறோம். ஆகவே தான் லவோதிக்கா சபையில உள்ளது போல இன்றைக்கு எந்த சபையிலும் கடவுள் உள்ள இல்லை, வெளியே நிற்கிறார் என்கிறதான ஒரு காரியத்தை சொல்வார்கள். அது ஒரு தவறான விளக்கம். காரணம், 7 சபைகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவானுக்கு வெளிப்படுத்தின போது இந்த பூமியிலே காணப்பட்ட 7 இடங்களிலே காணப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அது. அதே வேளையிலே அந்த செய்தி எல்லாருக்கும் பயன்பட வேண்டும், எல்லா காதுள்ள எல்லாருக்கும் அது பொருந்தும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த செய்தி என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சபை என்கின்ற அடிப்படையில அல்ல, எல்லா காலகட்டத்திலும் எல்லா விதமான கிறிஸ்தவர்களும் காணப்படுவார்கள். அதுதான் முதல் நூற்றாண்டிலேயே மோசமான கிறிஸ்தவர்களும் அன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளாக மோசமானவர்களும் இருந்திருக்கிறார்கள், தேவனுக்கு பிரியமானவர்களும் இருந்திருக்கிறார்கள். அதே போலத்தான் எல்லா காலகட்டத்திலும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே மிக நல்லவர்கள் இருந்தார்கள், அதுவே போக 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 கடைசி காலகட்டத்திலே எல்லாரும் கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்கிறது போன்ற ஒரு விஷயம் அல்ல. எல்லா காலகட்டத்திலும் நல்லவர்களும் இருப்பார்கள், தீயவர்களும் இருப்பார்கள். ஆகவே அந்த சபை குறித்து சொல்லப்பட்டது என்பது சபை காலகட்டம் என்று சொல்லி ஒன்று காண்பிப்பதற்காக அல்ல. ஒரே நேரத்திலே சபைகளிலே காணப்பட்ட நன்மைகள் தீமைகள் எல்லாவற்றையும் பட்டியலிட்டு ஆண்டவர் அங்கு பேசுகிறார். அது எல்லா காலகட்டத்தில் உள்ளவர்களுக்கும் அதுல சொல்லப்பட்ட கருத்து பொருந்தக்கூடிய ஒன்று. அடுத்ததாக இந்த சபையை குறித்து, சபையிலே உள்ள அன்றைக்கு சபையிலே காணப்பட்ட காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவானுக்கு காண்பித்த பிறகாக அடுத்து யோவானுக்கு வேறு சில காரியங்களை காண்பிப்பதற்காக ஆண்டவர் அவரை பரலோக காட்சியை காண்பிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு பின்பு, அதாவது இந்த சபைகளை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவானோடு பேசின பின்பு, இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னோட பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. அப்போ யோவானுக்கு பரலோக காட்சி தரிசனமாக காண்பிக்கப்படுகிறது. பரலோகத்திலே ஒரு திறந்த வாசல் இருப்பதாக, அங்கிருந்து ஏற்கனவே அவன் கேட்டது போல அந்த எக்காலம் போன்ற அந்த சத்தம் கேட்பதாக அவன் கேட்டு என்ன செய்கிறான், அங்கே அந்த காட்சியை காண்பதற்காக செல்கிறான். எதற்காக யோவானுக்கு இந்த காட்சி காண்பிக்கப்படுகிறது என்றால், இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்பதை யோவானுக்கு தெரியப்படுத்துவதற்காக யோவானுக்கு அந்த காட்சி காண்பிக்கப்படுகிறது. அதாவது இதுவரைக்கும் யோவான் பூமியில வாழ்ந்த போது பூமியில நடந்து கொண்டிருந்த அன்றைக்கு சபைகளிலே காணப்பட்டு கொண்டிருந்த காரியங்களை குறித்து கடவுள் பேசிக் கொண்டிருந்தார். யோவான் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே அன்றைக்கு ஒவ்வொரு இடங்களிலும் காணப்பட்டிருந்த சபைகளிலே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்கிறதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். நிகழ்காலத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அதுதான் 3ஆம் அதிகாரம் முடிவரைக்கும் நாம் பார்த்தோம். அதன் பிறகு இனி எதிர்காலத்திலே,
நடக்க போகிறவைகளை குறித்து, அதாவது எதிர்காலம் என்று சொல்லும் போது யோவான் அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்தார் அல்லவா, அவருக்கு அது எதிர்காலம். ஒருவேளை நமக்கு அது எதிர்காலமாகவும் இருக்கலாம், இறந்த காலமாகவும் இருக்கலாம். காரணம், அன்றைக்கு யோவான் அந்த காட்சியை கண்ட பின்பு இப்போ 2000 வருடங்கள் கழிந்து நாம் இருக்கிறோம் கிட்டத்தட்ட. அப்போ நமக்கு ஒருவேளை அது காண்பிக்கப்பட்டதில் சில காரியங்கள் இறந்த காலமாக கூட மாறி இருக்கலாம், அல்லது இனி எதிர்காலமாகவும் இருக்கலாம். ஆனால் யோவானுக்கு என்னது, இனி எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கும்படியாக பரலோகத்திலே ஏறி வா என்று சொல்லி அழைக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தையும் அநேகர் தவறாக புரிந்து கொண்டிருப்பார்கள். எப்படி என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 வரைக்கும் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பின்பதாக ஆண்டவர் சபைகளை குறித்து சொல்லாமல் பரலோகத்துக்கு ஏறி வா என்று சொல்லி யோவானோடு சொல்லுகிறார். ஆகையால் இப்பொழுதுதான் இந்த இடத்திலே தான் ஒரு ரகசிய வருகை சம்பவிக்கிறது. அதுதான் ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏறி வா என்று சொல்லுகிறார் என்கிறதாக சிலர் சொல்வது உண்டு. இனி 4ஆம் அதிகாரம் கழிந்து இனிமேல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு அது முடிந்த பிறகு கிறிஸ்தவர்கள் எல்லாரும், அல்லது கிறிஸ்தவர்களில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் அந்த ரகசிய வருகையில் எடுக்கப்பட்டு பரலோகத்தில் இருப்பார்கள். யோவானிடத்துல இங்க ஏறிவா என்று சொன்னதெல்லாம் அதுதான் ரகசிய வருகையினுடைய அடையாளம். அது அப்படி பரலோகத்துல அங்க இருக்கும் போது பூமியில என்ன சம்பவிக்கும் அப்படி என்கிறது தான் இந்த 4ஆம் அதிகாரம் முதல் இனி கடைசி வரைக்கும் உள்ள பகுதி என்பதாக சிலர் சொல்வதுண்டு. சிலர் இல்ல, அநேகர் இதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தவறான ஒரு விளக்கம். வேதாகமத்திலே யோவானுக்கு ஒரு காட்சியை காண்பிப்பதற்காக, யோவானுக்கு ஒரு காட்சி என்று சொல்லும் போது இனிமேல் சம்பவிக்கும் என்று சொல்லும் போது யோவானுடைய காலத்துக்கு பின்பதாக சம்பவிக்க போகிற காரியங்கள், அதை காண்பிப்பதற்காக யோவானை இங்கே ஏறிவா என்று சொல்லி அழைக்கிறாரே ஒழிய, அங்கே யாரையும் சபை ரகசியமாக வந்து எடுத்துக்கொள்ளுதல் என்று சொல்லி அதை ஒரு வித்தியாசமாக வியாக்கியானப்படுத்துவது என்பது அது ஒரு வேடிக்கையான ஒன்று. சரி, மட்டுமல்ல, இதன் பிறகு உள்ளது எல்லாமே, இதன் பிறகு நடைபெற போகின்ற எல்லா காரியங்களும் கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாது என்கிறது உண்மையாயில் இது எல்லா காரியங்களையும் இவ்வளவு விலாவரியாக வேதாகமத்திலே யோவானுக்கு வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், இவர்களுடைய கூற்றுப்படி என்னது, 4ஆம் அதிகாரத்திலே இவர்கள் எல்லாரும் என்னது எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்திலே இருப்பார்கள். அதன் பிறகு பூமியிலே நடக்கிறது யாருக்கு நடக்கும், எடுத்துக்கொள்ளப்படாதவர்களுக்கு, அதாவது தேவனுக்கு எதிரானவர்களுக்கு நடக்க போகிற காரியங்கள் என்பதாகத்தான் இருக்கும். அதிலே பல வேறு முரண்பாடுகள் நான் பின்பு போக போக நான் காண்பித்து தரலாம், அந்த தவறான நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி. அப்போ அது ஒரு தவறான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. உண்மையிலே யோவானுக்கு காட்சியை காண்பிக்கும்படியாக, இனிமேல் என்ன நடக்க போகிறது என்பதை காண்பிக்கும்படியாக நீ பரலோகத்துக்கு எறிவா என்று சொல்லி அவனுக்கு ஒரு பரலோக காட்சியை காண்பித்து கொடுக்கிறார். பரலோக காட்சி என்று சொல்லும் போது அது ஒரு காட்சியாக அவனுக்கு யோவானுக்கு புரிகிற விதமாக ஒரு தரிசனமாக காண்பித்து கொடுக்கிறார்கள் ஒழிய, உண்மையிலே எப்படி நிஜமாக பரலோகம் இருக்குமோ அப்படியே அங்கே காண முடியவில்லை. காரணம், பின்பு சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து தந்தால் அது விளங்கும். பல காரியங்கள் யோவான் அடையாளமாகத்தான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு பதிலாக அவர் ஒரு ஆட்டுக்குட்டி, யோவான் பார்க்கும்போது ஒரு திடீரென்று ஆட்டுக்குட்டி வந்து நிற்கிறது. அப்போ அது இயேசு கிறிஸ்துவை குறிப்பதற்கு ஒரு அடையாளம். அப்படியே பல காரியங்கள் யோவான் அடையாளமாகத்தான் பார்க்கிறாரே ஒழிய, பரலோகத்திலே எப்படி எல்லாம் நடக்கும், பூமியில எப்படி அந்த அங்கு நடப்பதன் நிமித்தமாக பூமியில என்னெல்லாம் நிகழும் என்கின்ற காரியங்களை அவர் அடையாளமாகத்தான் பார்க்கிறாரே தவிர, உண்மையிலேயே பரலோகம் எப்படி என்கின்றதை முழுமையாக அப்படியே பார்த்துவிட்டு இங்கே வரவில்லை யோவான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, உடனே ஆவிக்குள்ளான் பாருங்கள், அவர் ஆவிக்குள்ளானார். உண்மையிலே என்னது, அங்கே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு எல்லாரும் அப்படியே எழுத்தின்படியாக பார்த்து கொண்டு வரவில்லை. ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார்.
வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதுகமராகத்துக்கும் ஒப்பாக இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்து அது பார்வைக்கு மரகதம் தோன்றிட்டு. அப்போ இவர் கடவுள் என்பதை காண்பிப்பதற்காக சிங்காசனத்திலே கடவுள் இருக்கிறார் என்கிறது யோவானுக்கு உணர்த்தி வைக்கத்தக்கதாக, யோவானுக்கு எந்த அளவிற்கு விலையுயர்ந்த பொருட்கள் தெரியுமோ அந்த அளவிற்கான ஒரு என்னது ஒரு உயர்வாக உயர்வான ஒளிதரக்கூடியவராக அங்கே கடவுள் காட்சி தருகிறார். உண்மையிலே தேவனே ஒருவனால் பார்க்க முடியுமா என்று கேட்டால் பார்க்க முடியாது. இங்கேயும் யோவான் நேரடியாக கடவுளை பார்க்கவில்லை, ஒரு அடையாளமாக பார்க்கிறார். இவர் கடவுள், பரலோகத்திலே கடவுள் இருக்கிறார் என்கிறதை யோவானுக்கு புரிய வைப்பதற்காக அவருக்கு எந்த அளவிற்கு விளங்குமோ அந்த அளவிற்கு உயர்வான பொருட்களை அடிப்படையாக காண்பித்து ஒரு காட்சி அவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படுகிறது. பரலோகம் எப்படி இயங்குகிறது என்கிறதை அவனுக்கு புரிய வைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காட்சி. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடிச்சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனங்களிலிருந்து மின்னல்கள், இடிமுழக்கங்கள், சத்தங்கள் புறப்பட்டன. 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. பாருங்கள், இங்கே 7 ஆவிகள். ஆவிகள் என்றால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் யோவானுக்கு ஆவி என்றால் பார்க்க முடியாது. யோவானுக்கு என்னது பார்க்க முடியாது? 7 ஆவி இங்கே இருக்கிறது என்று சொன்னால் அவனால் பார்க்க முடியாது என்கிறதற்காக, அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக 7 அக்கினி தீபங்கள் அங்கே இருக்கிறது. அது எதற்கு அடையாளம் என்று சொன்னா 7 ஆவிக்கு அடையாளம். 7 ஆவி என்று சொல்லும் போது அப்போ 7 பரிசுத்தாவியா என்று சொல்லி கேட்கக்கூடாது. பரிசுத்தாவிய ஒருவரே வேதாகமத்திலே பல இடங்களிலே ஆவி என்று சொல்வது குணாதிசயத்தையும் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கும். குணாதிசயத்தையும் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆகவேதான் வேதாகமத்திலே சில இடங்களில் தெளிவின் ஆவி, உணர்வின் ஆவி, இதுபடி எல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆவி என்றல்ல, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பண்பு. அப்ப அந்த அடிப்படையில குணாதிசயங்களை ஒப்பிட்டு 7 என்று சொல்லும் போது ஒரு பரிபூர்ணம் உடைய என்கின்ற அந்த அடிப்படையிலே 7 ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே ஆவி என்று சொன்னால் ஒரே ஒரு ஆவியானவர் தான், அந்த ஒரே ஆவியானவர் தான் நடப்பிக்கிறார். ஆனால் குணாதிசயங்களை குறிப்பதற்காகவும் தனித்தனியாக பிரித்து எண்ணிக்கை அடிப்படையில சொல்வதுண்டு. உதாரணத்திற்காக ஏசாயா குறிப்பிடும் போது, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது தீர்க்க தரிசனமா கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், அவர் ஞானத்தையும் உணர்வை அருளும் ஆவியும் என்று சொல்லி ஒரு 6 குணாதிசயங்களை குறிப்பிட்டு 6 ஆவி ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அத்தனை 6 ஆவிகள் பிளஸ் கர்த்தருடைய ஆவி என்று மொத்தம் 7 ஆவிகள் இருக்கிறது என்று சொல்லலாமா? இல்லை, ஒரே ஆவியானவர் தான். ஒரே ஆவியானவர் இருக்கிற அந்த குணாதிசயத்தை கூட்டியும் சில வேளைகளில் தனித்தனியாக ஆவி என்று சொல்லி குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆவியை பார்க்க முடியுமா? முடியாது. ஆகவே அதை உணர்த்துவதற்காக, எப்படி யோவானுக்கு புரிய வைப்பதற்காக எப்படி காண்பிக்கப்படுகிறது? 7 அக்கினி தீபங்கள் கடவுளுக்கு முன்பாக, அந்த சிங்காசனத்திலே கடவுள் இருக்கிறார், அவருக்கு முன்பாக எரிந்து கொண்டிருப்பதாக யோவான் பார்க்கிறார். அடுத்து அவனுக்கு அப்போ என்னது சொல்லப்பட்டிருக்கும் அல்லது உணர்த்து வைக்கப்பட்டிருக்கும். இது 7 ஆவிகளுடைய ஒப்புமை என்பதாக. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அப்போ வித்தியாசமான ஜீவன் 4 அங்கே யோவான் பார்க்கிறார். மூப்பர்கள் அங்கே இருக்கிறதை பார்க்கிறார். அப்போ பரலோகம் என்பது வெறும் கடவுள் மட்டும் வாசம் பண்ணுகிற ஒரு இடம் அல்ல என்கிறதை யோவானுக்கு அங்கே புரிய வைக்கிறார். பரலோகம் என்கிறது ஒரு வித்தியாசமான இடமாக இருக்கிறது. கடவுள் இருக்கிற இடம் வந்து ஒரு மகிமை. அது இங்கே யோவான் அவருக்கு தெரிந்த அந்த அடிப்படையிலே பார்வைக்கு அந்த வச்சிரக்கல், பதுமராகம், அவருக்கு எந்த அளவுக்கு விலையுயர்ந்த கற்களை தெரியுமோ அதோடு ஒப்பிட்டு பேசுகிறார்களோ, அப்ப அந்த அளவுக்கு கடவுள் அப்படி மகிமையாக இருக்கிறார். அவருக்கு முன்பதாக கண்ணாடி கடல் போன்ற ஒரு விதத்திலே அந்த மிகவும் தெளிவாக இருக்கிறது. நல்ல நல்ல தரைகள்லாம் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறது. அங்கே மூப்பர்கள் இருக்கிறார்கள். 4 வித்தியாசமான ஜீவன்கள் இருக்கிறது. அந்த ஜீவன்களை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் இதே போன்ற ஒரு காட்சி எசேக்கியேல் புஸ்தகத்திலும் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். எசேக்கியேல் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார்.
அங்கேயும் கடவுள் எப்படிப்பட்ட மகிமை உள்ளவர் என்கிறதை அந்த எசேக்கியேலுக்கு காண்பிக்கும்படியாக ஒரு தரிசனம் ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கிறார். அந்த இடத்திலும் கடவுளை காண்பிப்பதற்கு முன்பதாக முதலாவது வித்தியாசமான இந்த ஒரு 4 ஜீவன்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஜீவன்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஜீவன்களை விட சற்று வித்தியாசமாக இருக்கும். சில வித்தியாசங்கள் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஜீவன்கள் எசேக்கியேல் பார்க்கும்படியாக செய்கிறார் தன்னுடைய காட்சியிலே. அதன் பிறகு எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுடைய மகிமை இருக்கிறதாக அவர் அங்கே பார்ப்பார். கடவுளுடைய மகிமை எப்படிப்பட்டது என்பதை காண்பிப்பதற்காக இன்றைக்கு எசேக்கியேலுக்கு ஒரு காட்சி காண்பிக்கப்பட்டது. இன்றைக்கு யோவான் பார்க்கும் போதும் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை தான் பார்க்கிறார். அங்கே வித்தியாசமான ஜீவன்கள் காணப்படுகிறது. வெறும் மனிதர்கள் மட்டுமல்ல, மனித உருவிலே உள்ளவர்கள் மட்டுமல்ல, வித்தியாசமான உருவுள்ள ஜீவன்கள் அங்கே இருக்கிறது. மூப்பர்கள் இருக்கிறார். கடவுள் மட்டுமல்ல, தூதர்கள் மட்டுமல்ல, மூப்பர்கள் இருக்கிறார்கள். அவோ வித்தியாசமான என்னது உயிரினங்கள் அங்கே இருக்கிறது என்பதை யோவானுக்கு அங்கே காண்பித்துக் கொடுக்கிறார். அடுத்ததாக அவைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன அந்த பாருங்கள், அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் சுற்றிலும் உள்ள அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த ஜீவன்கள் ஓய்வில்லாமல் கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தன. அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அதாவது இறந்த காலத்திலும் இருந்தார், இந்த நிகழ்காலத்திலும் இருக்கிறார், எதிர்காலத்திலும் இருப்பார். அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படிப்பட்ட கடவுளை குறித்து அவைகள் ஓய்வில்லாமல் கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். கடவுளை மகிமைப்படுத்துவது என்பது கடவுளுடைய பரிசுத்த தன்மையை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி ஓயாமல் புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சகாத காலங்களும் உயிரோடு இருக்கிறவரும் அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது, இந்த ஜீவன்கள் இப்படி செய்யும் போது கூட இருந்த மூப்பர்கள் அவர்களும் என்ன சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலம் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர், நீரே சகலத்தையும் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறது என்றார்கள். அப்போ மூப்பர்களும் என்ன செய்கிறார்கள்? நீர்தான் எல்லாவற்றையும் படைத்தீர், எங்களையும் படைத்தீர், இந்த உலகத்திலே அனைத்து உலகத்திலும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறவை காணப்படாவை எல்லாவற்றையும் உம்முடைய விருப்பத்தின்படி உருவாக்கினீர் என்று சொல்லி அவருக்கு உரிய அந்த மகிமையை வணக்கமாய் விழுந்து கொடுக்கிறார்கள். அப்போ இந்த காட்சியை யோவான் பார்க்கிறார். கடவுளுக்கு பரலோகத்திலே எப்படிப்பட்ட ஒரு மரியாதை கொடுக்கப்படுகிறது, கடவுளோடு கூட இருக்கிறவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த காட்சி தான் யோவான் முதலாவது போகும்போது பார்க்கிறார். உண்மையிலே யோவான் அந்த காட்சியை காண்பதற்காக அல்ல ஆண்டவர் அழைத்ததன் நோக்கம் இனிமேல் நடக்க போகிறவைகளை அவனுக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இனிமேல் நடக்க போகிறவைகளை பார்ப்பதற்காக போகிற யோவான் தான் என்னது பரலோகத்திலே கடவுள் எப்படிப்பட்ட மகிமையிலே இருக்கிறார், கடவுளோடு அங்க பரலோகத்திலே இருக்கிற ஜீவன்கள் உயிரினங்கள் மூப்பர்கள் எப்படிப்பட்ட நிலையிலே காணப்படுகிறார்கள், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ கடவுள் எந்த அளவிற்கு உயரமான இடத்திலே, அதாவது உயரம் என்று சொன்னா ஹைட் அல்ல, அந்த எல்லாம் வணக்கமாய் விழுந்து ஓய்வில்லாமல் மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால் கடவுள் எந்த அளவிற்கு மேலானவர் என்கிறதை யோவான் பார்க்கிறார். அடுத்ததாக இப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் அடுத்த ஒரு காட்சியை யோவான் பார்க்கிறார். திடீரென்று உள்ளே ஒரு புத்தகம் கொண்டு வரப்படுகிறது. உள்ளேயும் எழுதப்பட்டிருக்கிறது, வெளியேயும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துக்கு லாக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறது, அல்லது யாரும் திறக்க முடியாதபடி அது என்னது பூட்டு போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பக்கத்தையும் அந்த புத்தகத்தை திறந்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்னது ஒரு லாக்கு, 7 லாக்கு திறக்க வேண்டும். ஒவ்வொரு லாக்கு திறக்க ஒவ்வொரு பக்கமாக படிக்கலாம். இப்படி என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரிய வைக்க வேண்டும் என்றால், ஒரு லேப்டாப் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். லேப்டாப்ல ஒரு வித்தியாசமான ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறது, அது லாக் போட்டு வைத்திருக்கிறது. அதுக்கு ஒரு ஏழு விதமான லாக், 7 பாஸ்வேர்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் லாக திறக்க ஒரு முதல் பாஸ்வேர்டை போட்டா அது இங்க என்னது, ஒரு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் லெவல்ல போனா அங்க ஒரு சில காட்சிகளை பார்க்கலாம். செகண்ட்ல அடுத்தது போனோம்னா செகண்ட் லாக், ரெண்டாவது பாஸ்வேர்டை போட்டு ரெண்டாவது லாக் திறக்கணும். அப்படின்னா ரெண்டாவது அடுத்த பேஜ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு 7 பேஜ பார்க்கணும்னா அதுக்கான லாக் புரிவதற்காக தான் அந்த லேப்டாப் அப்ளிகேஷன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். சரி, அப்போ இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் கொண்டு வரப்படுகிறது. அந்த புத்தகம் என்னது, உள்ள என்ன எழுதி இருக்குன்னு யாருக்கு தெரியல. புத்தகம் கொண்டு வரப்படுகிறது. எதுக்கு புத்தகம் கொண்டு வர்றது? யோவான் படிப்பதற்காக. அல்லது அந்த புத்தகம் வித்தியாசமான புத்தகம், அதுல காட்சிகள் இருக்கிறது. எழுத்து அல்ல, எழுத்துதான், அது காட்சிகளாக காட்டப்படக்கூடிய ஒரு புத்தகம். உள்ளம்புறமும் எழுதப்பட்ட அந்த புத்தகம் இனிமேல் என்ன நடக்கும் என்கிறதை குறித்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகம் எழுத்துக்கள் ஆனாலும் அந்த எழுத்துக்களே என்னது, காட்சியாக பார்க்க முடியும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அது என்னது, ஒரு சீக்ரெட், ஒரு பாஸ்வேர்டு போல, அல்லது திறப்பதற்கு ஒரு சாவி என்னது இல்லை. சிலரால் இல்ல, யாராலும் திறக்க முடியாது. யாராலும் திறக்க முடியாத ஒரு புஸ்தகம் அங்கே கொண்டு வரப்படுகிறது. அந்த புஸ்தகத்துக்குள்ளாக என்ன இருக்கிறது? அந்த புஸ்தகத்துக்குள்ளாக எதிர்காலம் இருக்கிறது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்கிறது அந்த புஸ்தகத்துக்குள்ளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட புஸ்தகம் கொண்டு வரப்படும் போது யாராலையும் அது திறக்க முடியவில்லை. அது யோவானுக்கு புரிந்து விட்டது. அப்போ இப்படி இவ்வளவு புஸ்தகம், நல்ல ஒரு புஸ்தகம் இருக்கிறது, அது திறந்து பார்த்தா தானே என்ன நடக்கும் என்று தெரியும். இப்ப திறக்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோவான் என்ன செய்கிறார், அழுதேன் என்று சொல்லி சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்பதாக 2ஆம் வசனத்தை படிக்கிறேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூட இருந்தது. யாராலே அது இந்த புஸ்தகத்தை திறக்க முடியல. ஏன்னா அது திறக்கணும்னா, அது ஓபன் பண்ணி பார்க்கணும்னா என்னது, அது லாக், அந்த முத்திரைகளை உடைக்க வேண்டும். ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கதான் முழு புத்தகமும் வாசித்து அல்லது பார்த்து முடியும். திறந்து உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த முத்திரைகள் உடைக்கப்பட வேண்டும். அப்போ அதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. யாரும் பாத்திரவானாக இல்லை என்றால் யாருக்கும் தகுதி இல்லை. காரணம், அந்த புஸ்தகம் ஏன் அந்த அவ்வளவு சீரியஸா லாக் பண்ணி யாரும் பார்க்க கூடாதபடி யாருக்கும் அந்த தகுதி இல்லை. அப்போ யாருக்குதான் அந்த தகுதி இருக்கிறது? அவன் அழுத போது மூப்பர் சொல்லுகிறான், ஒருவன் என்ன நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா குத்திரத்து சிங்கமும் தாவீதும் மேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றார். அப்போ இங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேர், தாவீதுடைய வம்சத்திலே வந்தவர், யூதா கோத்திரத்திலே சிங்கமானவர். சிங்கம் என்றால் ராஜா. யூதா கோத்திரத்து யூதருக்கு ராஜா என்றுதான் இயேசு கிறிஸ்து பூமியில் அறியப்பட்டார். அப்போ அவருக்கு அந்த தகுதி இருக்கிறது என்று சொல்லி மூப்பர்களிலே ஒருவன், இந்த யோவான் அழுத போது, ஐயோ அந்த புத்தகத்தை திறக்க முடியவில்லை என்று சொல்லி யோவான் அழுகிறான். அழும்போது அந்த மூப்பர்கள் ஒருத்தன் சொல்லுவான். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே இங்க தகுதி இருக்கு. இங்க இயேசு கிறிஸ்து கடவுளாக காண்பிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை இங்கே இயேசு கிறிஸ்து கடவுள் தான், ஆனால் இந்த இடத்துல கடவுள் என்கின்ற ஸ்தானத்திலே இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து கடவுளாகவே அந்த அடிப்படையிலே என்றால் அவருக்கு என்னது தகுதி இருக்கிறது என்று சொல்லி ஸ்பெஷலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்க இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய சார்பாக, மனிதர்கள், அதாவது இந்த புத்தகம் திறக்கப்படுவது திறக்கப்படாதது என்று சொல்லி கடவுளை இன்க்ளூட் பண்ணியதில்லை. கடவுளுக்கு இதை திறக்க முடியும், எப்போ வேண்டுமானாலும் திறக்கலாம். அவருக்கு திறக்காமலே உள்ள என்ன இருக்கிறது என்று தெரியும், அப்படித்தானே? சரி, அப்போ
இது மனிதர்களை குறித்தது. மனிதர்கள் வாழ்கிற இந்த பூமியிலே என்ன நடக்கும், எதிர்காலத்திலே என்ன நடக்கும், இந்த முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் உள்ளடக்கி உள்ள புத்தகம். அது என்னது, அது திறப்பதற்கு மனிதனுக்கு என்னது, யாருக்குமே தகுதி இல்லை. அப்போ மனிதர் சார்பிலே ஒருத்தருக்கு திறக்க வேண்டும் என்றால் மனிதர் சார்பிலே இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே அந்த தகுதி இருக்கிறது. காரணம் அவர் மட்டுமே ஜெயித்தார் என்று சொல்லி வேதம் கொண்டிருக்கிறது. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை இங்கே கடவுளாக காண்பித்து சொல்லவில்லை. கடவுள் என்கின்ற ஸ்தானத்தை வைத்து இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. மாறாக மனிதர் சார்பாக இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த உலகத்தை வெற்றி பெற்றிருக்கிறார், பாவத்தை வெற்றி பெற்றிருக்கிறார், சாத்தானை வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகையால் அவருக்கு எதிர்காலத்தை காண்பிப்பதற்கு, எதிர்காலத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்ப்பதற்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து என்கின்ற மனிதருடைய ஸ்தானாபதியாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அவருக்கு மட்டுமே எதிர்காலத்தை குறித்து என்ன நடக்கும் என்று சொல்லி பார்ப்பதற்கு தகுதி இருக்கு. வேற யாருக்கும் அவர் பாத்திரவான்கள் அல்ல. ஆனா இயேசு கிறிஸ்துவே ஜெயித்தவராக இருக்கிறார். அப்போ பாருங்கள், ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் போது யோவான் பார்க்கிற காட்சி என்னவாக இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்பொழுது இது அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பருக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகளாம். பாருங்க, இது இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து மாதிரி யோவான் பார்க்கிறாரா? இல்ல. 7 கொம்புள்ள ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி பார்க்கிறார். அப்போ உண்மையான பரலோகத்துல இயேசு கிறிஸ்து ஒரு ஆடு மாதிரி தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? இல்லை. அதான் தான் சொன்னேன், யோவானுக்கு காண்பிக்கப்பட்டது ஒரு அடையாள மொழி. உண்மையிலே பரலோகம் எப்படி இருக்கும், பரலோகத்திலே கடவுள் எப்படி இருப்பார் என்கிறதை அல்ல, அதை ஒரு அடையாள மொழியாக சுருக்கி அதுல பல ரகசியங்களை வைத்து யோவானுக்கு காண்பித்து கொடுக்கப்படுகிறது. ஏன் 7 கொம்புகள் 7 கண்கள்? அதற்கான விளக்கம், அவர் பூமி எங்கும் என்னது பார்க்கிறவராக இருக்கிறார், பார்க்கக்கூடிய ஆவி அவரிடத்துல இருக்கிறது. அதை புரிய வைப்பதற்காகத்தான் என்னது 7 கண்கள் 7 கொம்புகளை உடையதாக இருந்தது, 7 கண்கள் உடையதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உண்மையிலேயே என்னது இயேசு கிறிஸ்துவை அப்படியே பூமியிலே பார்த்தது போல கூட இங்க என்னது யோவான் பார்க்கவில்லை. அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி திடீர் வந்து இருக்கிறது. பரலோகத்திலே கடவுளுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக ஒரு ஆட்டுக்குட்டி, சிங்காசனத்துக்கு முன்பு ஒரு ஆட்டுக்குட்டி வந்து நிற்கிறது. அந்த ஆட்டுக்குட்டி 7 கொம்பு இருக்கு, 7 கண் இருக்கு. இந்த மாதிரிதான் யோவான் காட்சியை பார்க்கிறார். அப்போ பார்க்கிற அவருக்கு தெரியும், அதை படிக்கிற நமக்கும் தெரியும், அது இயேசு கிறிஸ்துவை குறிப்பதற்காக அப்படி காட்டப்பட்டிருக்கிறது. ஏன் 7 கண்ணு பச்சை மாதிரி காமிக்கணும்? காரணம், பூமி 7 என்று சொன்னால் ஒரு அந்த அன்றைக்கு இருந்த ஒரு முழுமையான ஒரு எண்ணின் அடிப்படையிலே பூமி முழுமையும் அவர் பார்க்கிறார். 7 கண்கள், பூமி எங்கும் அனுப்பப்படுகிற அவருடைய 7 ஆவிகள், பூமி எங்கும் என்னது அவரை பார்க்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஆவியால் பூமி எங்கும் என்னது நிறைந்திருக்கிறது என்கிறதை புரிய வைப்பதற்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலதுகாரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்குறார். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அது புஸ்தகத்தை வாங்குவதற்கோ திறப்பதற்கோ உள்ள தகுதி இருக்கிறது. அவர் வருகிறார். இயேசு கிறிஸ்து இங்கே மனிதர் சார்பாக வருகிறார் என்கிறதை குறித்து பார்த்தோம். அந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த ஆட்டுக்குட்டி வாங்கினது. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியாக்கி முன்பாக வணக்கமாய் எழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து அவர்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு
எங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், அவர்கள் பூமியிலே அரசாளுவார்கள் என்று புதிய பாட்டை பாடினார்கள். யோவான் ஒரு காட்சி பார்க்கிறாரு. இனி அந்த காட்சியில இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. ஒரு ஒரு புத்தகம் கொண்டு வரப்படுகிறது. அது யாரும் திறக்க முடியல. அப்ப யாரும் திறக்க முடியலன்னு அழும்போது, இல்ல ஒருத்தருக்கு தகுதி இருக்குன்னு சொல்லும் போது ஒரு ஆட்டுக்குட்டி வந்து நிக்குது கண்ணு முன்னாடி. அந்த ஆட்டுக்குட்டி போய் புத்தகத்தை வாங்கி திறக்குது. அப்போ ஆட்டுக்குட்டிக்கு முன்னாடி 24 மூப்பர்களும் அந்த வித்தியாசமான ஜீவன்களும் விழுந்து வணங்கி, நீர் இந்த புத்தகத்தை திறக்க பாத்திரராக தகுதியுள்ளவராக இருக்கிறீர், காரணம் நீர் தான் ரத்தம் சிந்தினீர், அவர்களை மனிதர்களை மீட்டு கொண்டீர் என்று அப்போ அவர்கள் இனிமே உம்மோடு கூட இணைந்து ஆளுகை செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பாடுறாங்க. மனிதர்களை குறித்து பரலோகத்தில் பாடப்பட்ட பாட்டு. அப்போ இதுல என்ன சொல்லப்படுகிறதுனா, இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்காக செய்த தியாகம் பரலோகத்திலே உள்ள எல்லாராலும் மிக பெருமையாக அல்லது மிக உயர்வாக பார்க்கப்படுகிறது. பூமியிலே பாவம் செய்த மனிதர்களுக்கு முழு அதிகாரத்தையும் தரும்படியாக, இங்க முழு அதிகாரம்னு சொல்லும் போது ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அதிகாரம். அவர்கள் அரசாளுவார்கள், அவர்களை தேவனுக்கு முன்பாக எங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், அவர்கள் பூமியிலே அரசாளுவார்கள் என்று புதிய பாட்டை பாட. பூமியிலே மக்கள் அரசாளுவார்கள், உம்மால் மீட்டுக் கொள்ளப்பட்ட ஜனங்கள் அரசாளுவார்கள் சொல்லிட்டு சந்தோஷப்படுகிறது யாரு? பரலோகத்திலே இருக்கிற உயிரினங்கள். அப்போ பின்னும் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்ப அதன் பிறகுதான் தூதர்கள், ஏராளமான தூதர்களுடைய சத்தத்தை கேட்கிறார். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருந்த சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவர்கள் அவற்றுடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரம் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுந்து கொண்டார்கள். அப்போ இந்த காட்சியை தான் யோவான் முதல்ல பார்க்கிறார். இனிமே அப்போ புஸ்தகத்தை வாங்கினாதான், அல்லது புஸ்தகத்தை இயேசு கிறிஸ்து வாங்கிவிட்டார், இனி அதை திறந்து உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாதான் இனி என்ன சம்பவிக்கும். இனி என்ன சம்பவிக்கும்னா, இன்னல இருந்து இனி என்ன சம்பவிக்கணும் இல்ல, யோவான் வாழ்ந்த காலத்துல யோவான் பாக்குறாருல, அவருக்கு பிறகு இனி என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிறத அவர் கண்டுகொள்ள முடியும். அதுதான் இனி 6ஆம் அதிகாரத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. அது இனி அடுத்த வாரத்திலே பார்க்க.